அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இது சாதாரண பிரச்சனை, பின்னாடி சரியாயிரும்னு ஒரு வகை. இன்னொரு வகை, எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சமாளித்து போகணும், அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, இது எதனால் வருது, ஏன் இவங்களுக்குள்ள மட்டும் முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியாக புரிந்து கொள்ளாத தன்மை தான். எதையுமே சமாளிக்கக்கூடிய திறனும் குறைவாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி பல காரணங்களை உண்டாக்கிறது. அப்போது கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கு ஒரு அடிப்படையான முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில பார்த்திங்கன்னா, ஆறாத பிரச்சனைகள், குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு ஏற்பட்ட பதிவுகள், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட நேரத்தில் அவங்க அந்த மாதிரி பழகியிருந்தாங்கன்னா, இது சிறு பருவத்திலேயே இருக்கிறப்பவே அவங்க மனசில் ஆழமாக பதிவாயிருக்கும். அப்போ திருமணத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாற்றத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ இது பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்குது. எதற்கெடுத்தாலும் பழையதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அப்போல்லாம் அப்படி இருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஈகோ, எதுக்கெடுத்தாலும் நீயா நானா, நீ சம்பாரித்தா எனக்கு கொடு, அப்போ உன் பணம் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கும் கூட ஒரு மோதல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அகம்பாகம்னு சொல்லக்கூடிய ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் கூட அந்த இடத்துக்கு உருவாகிடுது. அடுத்தது பார்த்தோம்னா, உணர்ச்சி வசப்படுறது, எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸு, ஷார்ட் டெம்பர் இல்லைனா ஹைப்பர் டெம்பர்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு கோவப்பட்டு கத்துறது, பொருட்களை உடைக்கிறது, அப்புறம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறது. இந்த மாதிரி இது கணவன் மனைவி இருவருக்குமே இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எதுக்கெடுத்தாலுமே இயலாமை, எதுவுமே முடியாமல் ஒரு பரிதாப நிலையிலேயே இருக்கிறது. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலாமையில் போய் பரிதாப உணர்வில் உட்காந்துக்கிறது. அப்புறம் யதார்த்தமான நிலையில் இருக்க முடியாமல் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து வெளியில் போயிருக்காங்கன்னா, அவங்க இது வாங்கிட்டு வருவாங்க, அது வாங்கிட்டு வருவாங்கன்னு கற்பனையிலேயே உட்காண்ட்ருப்பாங்க. அப்போ இவங்க நினச்ச மாதிரி அது வரலை அப்படிங்கிறப்போ ஒரு பதட்டமாயிரும். ஆனால் எனக்கு இது வேணும்னு சொல்லவும் மாட்டாங்க. இவங்களா புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் சொன்னாலுமே அதை வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில் போகிறவங்களுக்கு அந்த வெளியில் போய் அந்த பர்ஃபெக்ஷனை அவங்க பார்ப்பாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு நினைவுக்கு வராது. அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்புனால் வரக்கூடிய யதார்த்தமற்ற செயல்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா, எதிர்கொள்ளும் மனப்பான்மை, அதாவது எதையுமே எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய மனநிலை. ஒரு ஒரு டீ வேணும்னு கேட்டாங்க, சும்மா டீயா அப்படிம்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரெடியான்னு கேட்டால், ஆமாம் சாப்பாடு மட்டும் வந்துடுமா அப்படின்னு சொல்லி இந்த எடுத்தெறிஞ்சு கட் பண்ணி மேலேயே பேசக்கூடிய செயல்கள் அதிகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது அதிகமாயிட்டே வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? அப்போ இது கூட அனுசரித்தே வாழணுமா, இது எல்லாம் ஏற்றுக்கிட்டே வாழணுமா அப்படின்னு பல கேள்விகள் வருது. இதற்கு தான் உளவியல் வந்து மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் உள பகுப்பாய்வு செய்து அந்த எண்ண அறிவு பதிவை ரியாலிட்டி கொண்டு வந்து புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்துகிறப்போ இயல்பு நிலையில் கணவன் மனைவி வாழ முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீண்ட நேரம் பேசாமல் இருக்கிறது, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, ஏன் வருஷக்கணக்காக கூட பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல செயல்பாடுகள் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு சிலர் பார்த்தா கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, வரமாட்டாங்க. 10 தடவை 100 தடவை கெஞ்சி கூப்பிட்டதுக்கப்புறம் வருவாங்க, ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, திரும்ப போயிடுவாங்க. இது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டியில் அந்த சிறு வயதிலிருந்தே பழக்கப்பட்ட பழக்கத்தோட அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள். எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே, குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அம்மா செஞ்சது கரெக்டா, நீங்கள் செஞ்சது கரெக்டா, இதுக்காக தான் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஒரு கடையில் ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து இது இப்படி தான் வாங்கணுமா, இதுவும் கூட உங்களுக்கு தெரியாதா, இத்தனை பேர் இப்படி வாங்குறாங்க, ஏன் இதுவும் கூட உங்களுக்கு பழகலை, ஏன் இது உங்கள் வீட்டில் இதுவும் கூட சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி லைஃப் பார்ட்னர் 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா,
உணர்ச்சியினால் உடல் அல்லது உணர்ச்சியினால் ஒரு நெருக்கம் இல்லாமல் அந்யோன்யம் இல்லாமல் தள்ளியே இருப்பாங்க எப்போவுமே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் ஒன்றா போக மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் 2 பேர், ஒருத்தர் முன்னாடி போவாங்க, ஒருத்தர் பின்னாடி போவாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே ஒரு சோஃபாவில் சேரில் உட்காந்தா கூட பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டே உட்காருவாங்க. இது எல்லாமே இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல்னால் வரக்கூடியது. அடிக்கடி பிரிவினை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துருச்சுன்னா இப்படி பிரிஞ்சிருமோ, அப்படி பேசுனாங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருமோ, இதனால் இப்படி பிரிஞ்சிருமோ குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையிலேயே இவங்களோட ஒரு இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோம், ஏதாவது சொல்லிடுவாரோ, திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கடி பிரச்சனைகளை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலேயே லைஃப் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. என்ன வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும், எதைய வாங்கி கொடுத்தாலும், எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு ஒரு சேஃப்டி இல்லை, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, எனக்கு இது சூட் ஆகலை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு எப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பே இல்லாத உணர்வுகளை அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இது பொதுப்படையாக வெளியில் தெரியாது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஓடிட்டுருக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுது. அடுத்தது பார்த்தோம்னா, தொடர்பு கொள்ளும்ல இவங்களுக்குள்ள அதிகமாக முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியாக ஒரு லைஃப் பார்ட்னர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் இவங்க பேசுகிற மாதிரி விளக்கி பேசி இவங்க எப்படி விளக்கி பேசி ஒன்று ரசித்து ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கான தீர்வு வழிமுறைகள் எடுத்தோம்னா அதிலிருந்து விடுபட முடியும். அடுத்தது பார்த்தோம்னா, வார்த்தைகளால் குரல்கள்னால அவங்கள தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு வார்த்தை சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பழக்கம் என்னென்னா, ஒரு நக்கல் பேசுகிறது பிடிக்காது, கமெண்ட் பண்ணி பேசினா பிடிக்காது, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி பேசினா பிடிக்காது, எக்ஸாம்பிள் சொல்லி பேசினா பிடிக்காது, கம்பேரிஷன் சொல்லி பேசினா பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்கு இதெல்லாம் வார்த்தை அலர்ஜியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாடி போடி, வாடா போடா இப்படியெல்லாம் பேசினா பிடிக்காது, பேர் சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட போய் பேர் சொல்லியோ இந்த வாடி போடின்னு இந்த மாதிரி ஒரு செல்லமாக கூப்பிடக்கூடிய பெயர்களோ அவங்களுக்கு அலர்ஜி உண்டாக்கிரும், டென்ஷன் படுத்திடும். ஏன்னா இது ஆரம்பத்தில் இவங்க எங்கேயாவது அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல், ஏன் நான் சாதாரணமாக தானே சொன்னேன், இதுக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகி கத்தி கூப்பாடு போடுறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு கொள்றக்கூடியதில் பிரச்சனை அதிகமாகிடுது. அடுத்தது எதையுமே விளக்கி பேசவே தெரியாது. ஒன்று ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஓரிரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது 2மே பிரச்சனையாக வரும். அடுத்தது பார்த்தோம்னா, தெளிவாக பேச தெரியாமல் கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எதை சொன்னாலுமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை ஒருத்தருக்கு இருக்காது, ஒருத்தர் ஷார்ப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் இதைத்தான் சொல்கிறீங்களாங்கிறது புரிஞ்சுக்க தெரியாமல் பல தெளிவற்ற பேச்சுக்கள் இருக்கிறனால இவங்களுக்குள்ள அந்த கோபங்கிறது அதிகமாயிட்டே போகும். அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு நம்பிக்கையே இருக்காது எதுலேயுமே இவங்களுக்கு. காரணம் இல்லாமல் சந்தேகப்படுவாங்க. இப்போ காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் எந்த அக்கறையுமே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கூப்பிட்டாங்களா அவ்வளோதான், இனி முடிஞ்சு போச்சு, இனி நம்ம 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணமே இல்லாமல் பல சந்தேகங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பழசு ஏதாவது ஒரு திருமணமாகி ஒரு 10 வருடம் இருக்குது, 3 வருடம் இருக்குதுன்னா, திருமணமான புதுதில் அந்த 2-3 மாதங்களில் ஏற்பட்ட நினைவுகளை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கும் அதை சொல்லி காமிச்சுக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை துரோகமாக நினச்சிக்குவாங்க, அதிலிருந்து விடுபட மாட்டாங்க. இப்படி கணவன்களும் இருக்கிறாங்க, மனைவிகளும் இருக்கிறாங்க. அப்போ இந்த லைஃப் பார்ட்னருக்குள்ளே இந்த மாதிரி எண்ணம், சிந்தனை, செயல் தான் அவங்கள தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறனால அவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் தொடர் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வருது. அப்புறம் தகவல் சரியாக கொடுக்க மாட்டாங்க, மறுத்து பேசுவாங்க,
மறைச்சு பேசுவாங்க, இன்டைரக்டாக பேசுவாங்க. எதையுமே ஓப்பனாக எனக்கு இது வேணும், இப்படி வேணுங்கிறத சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இப்படி திட்டுவீங்க, அப்படி திட்டுவீங்க, எனக்கு தேவையா, அவசியமா, நான் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய தகவலை வந்து ஷார்ப்பாக இதுதான் இப்படிதாங்கிறது சொல்லாமல் மறைச்சு இன்டைரக்டாக சொல்லுவாங்க. அது எப்படி இன்டைரக்டாக பேசுறது எல்லாத்துக்குமே புரியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைரக்டாக சொல்லுவாங்க. ஆனால் காலம் சூழல் ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியலைன்னா எப்போவுமே இப்படி தானே முடிவு பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்பிக்கையே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா லைஃப் பார்ட்னருக்குள்ளேயே ஒரு பொறாமை குணம் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் உனக்கு மட்டும் வாங்கினேன், எனக்கு வாங்க மாட்டியா, உனக்கு மட்டும் பிராண்டட் 2 இன்னர் வாங்கிட்டு வந்த, எனக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இதே லைஃப் பார்ட்னர் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, நீ பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவியா, எனக்கு ஒரு சட்டை எடுக்கணுங்கிறது தெரியாதா, நான் பாரு எதையும் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பல பொறாமை குணங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட உனக்கு பிடிச்ச உணவை நீ செய்கிற, ஏன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி செய்ய தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட பெரிய பூதாகரமாக மாறிடும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபேமிலிலாம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் ஏதோ போகிறோம் வர்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடையே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா உணர்ச்சி வசப்படக்கூடியதுனால பல பிரச்சனைகள் வருது. 2 பேருமே சேர்ந்து இருந்தால் கூட அந்த சந்தோஷ உணர்வுலே ஆகட்டும், ஒரு பிரச்சனையான சூழலாகட்டும், அதில் 2லையுமே ஒன்று சந்தோஷம்னா ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனைனா அதில் ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. மொத்தத்தில் கடைசி டெட் எண்டில் போய் நின்றுட்டு 2 பேருமே அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ஒரு தனிமை உறவை உண்டாக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே பார்த்திங்கன்னா வாய் பேச்சுங்கிறது குறைஞ்சி போச்சு. டெக்ஸ்ட்டு மெசேஜ் தான் அனுப்பிச்சிக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை வந்து அந்த டெக்ஸ்ட்டு மெசேஜ் வந்தாலே டென்ஷன் ஆயிரும், பதட்டம் ஆயிரும். அதுக்கு பேஜ் கணக்காக பக்கம் பக்கமாக எழுதி அனுப்புவாங்க. ஆனால் பேச சொன்னால் பேச்சு வராது. இந்த மாதிரி அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த நேரங்களில் இவங்க பேசக்கூடிய அந்த கோபத்துலேயாகட்டும், சந்தோஷத்துலேயாகட்டும், இவங்க பேசுனது எல்லாமே பேசிட்டு மற்ற நேரத்தில் இவங்க ஒதுங்கி தனியாக ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ தனிமை உறவுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா எப்போவுமே பாராட்டி பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்னே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. தங்கம், மயில் அப்படின்னு கொஞ்சம் பேசணும். ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா டார்லிங் அப்படின்னு நல்லா பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த பாராட்டு பேச்சும் அன்பு பேச்சும் இல்லைன்னா இவங்கனால இருக்க முடியாது. ஏன் இங்கே வா ரெடியா அப்படின்னு கேட்டால் கூட இது என்ன ஆஃபீஸா, மிலிட்ரியா, ஏன் இப்படி கேட்குறீங்க, எங்கள் வீட்லலாம் இப்படி கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருமுனைகளையும் மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சிக்குவாங்க. எங்கள் வீட்லலாம் அப்படி வளர்த்தலன்னு இவங்க சொல்லுவாங்க, ஆப்போசிட்டில் சொல்லுவாங்க என்னைய என்ன அப்படியே வளர்த்துனாங்கன்னு சொல்லி. இப்படி ஒன்றுமில்லாத விஷயத்துக்கும் கூட பாராட்டலை, அன்பு செலுத்தலை, அன்பாக பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு இயலாமையை கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் 2 பேர்த்துக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது துணையின் உணர்ச்சிகளை ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உணர்ச்சி என்ன, எதை விரும்புகிறாங்க, எதை நினைக்கிறாங்க, எப்போ எது வேணும்னு புரிஞ்சுக்கிற தன்மையே அவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு எப்போ தோணுதோ இவங்க சாப்பிட்டுக்குவாங்க, இவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்குவாங்க, அவங்க வந்து அங்கே இருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் செயல்படுறப்போ கணவன் மனைவிகளுக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நினைப்பாங்க. ஆனால் இது போக போக பார்த்தோம்னா அச்சே நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டோ அப்படின்னா ஒர்க் பண்ணுற 2 லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் 2 பேர்த்துக்கு வெறுப்பு வரும். அன்பாக பேசுறதுக்கு இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க இல்லை, இது என்ன ஹோட்டலிங் கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பு நிலையை உண்டாக்கிறது. அப்புறம் எதுலேயுமே இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இந்த செயல்பாட்டினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே கவனிக்கக்கூடிய திறன் ரொம்ப குறைவாக இருக்கும். எதையுமே முழுமையாக அவங்களால கவனிக்க முடியாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை கேட்டுக்கிட்டு ஒரு பதட்ட நிலையில் இருப்பாங்க, ஸ்பீடாக செய்வாங்க. இப்போ ஒரு பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போய் ஏதாவது ஒரு சாப்பிட்ணுன்னு போனால் கூட, ஒரு தண்ணி குடிக்கணும்னு போனால் கூட வேக வேகமாக போயிட்டு வேக வேகமாக வருவாங்க. அந்த ஸ்பீடில் போயிட்டு ஸ்பீடில் வருவாங்க. அதுலேயும் பார்த்தா இன்னொன்று கையில் ஏதோ ஒன்று வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி உணர்ச்சியினால் வரக்கூடியது அந்த கவனக்குறைவுங்கிறது அதிகமாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா எங்கேயாவது தட்டிக்குவாங்க, முட்டிக்குவாங்க, கொண்டு போய் பிளேட்டு வைக்கிறேங்கிற பேரில் டொம்முன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இதனாலேயும் பல பிரச்சனைகள் கூட வந்துட்டுருக்குது. இது ஏன் என் மேல இருக்கிற கோவத்த அங்கே காமிக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள வரும். அப்போது ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ளே எத்தனை இருக்குது இதெல்லாம் தெரியாமல் ஒற்றை பிரச்சனை வச்சுக்கிட்டு இதான் பிரச்சனை இதனால தான்னு சொல்லி குடும்ப நபர்களும் உறவினர்களும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சேர்ந்து வாழு, குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும், பின்னாடி சரியாயிரும்னு ஒற்றை வார்த்தையில் சொல்கிறப்ப இதெல்லாம் தீர்க்காமல் எப்படி பிரச்சனை சரியாகும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சிந்தனை உள்ளுக்குள்ளே பதிவாயிட்டே தான் இருக்கும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரும்னா, ஆரம்ப காலகட்டத்தில் செலவு பண்ணி வாழ்ந்த மாதிரி இப்போ அந்த நெருக்கடி சூழல் ஒரு வரலாம். இல்லை பழக்கத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி செய்ய முடியலைங்கிறப்ப பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வருது. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் ஒன்று கடன் வாங்கி செய்வாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க கடனே வாங்க வேண்டாம், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்பாங்க. இன்னொரு லைஃப் பார்ட்னர் ஏன் கடன் வாங்கி செஞ்சால் என்ன, நம்ம வாழ்க்கை வாழ்கிறது ஒரு முறை, ஏன் கடன் வாங்கி செஞ்சால் என்ன, எல்லாம் நான் பார்த்துக்குவேன், எல்லாம் நான் பண்ணிக்குவேன்னு சொல்லி பேசுகிறப்போ அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. அப்போ இந்த பணத்தை பற்றின விஷயங்கள் லைஃப் பார்ட்னர் வெளிப்படையாக யார் 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. பணம் எவ்வளோ வருது போகுதுன்னு பேசிக்க மாட்டாங்க. இன்னொரு கேட்டகரி வர்ற பணத்தை எல்லாம் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சுன்னு சொல்லி ஒப்படைச்சிருவாங்க. அப்போ இதுக்கு மேலே நீ எப்படி செலவு பண்ண, எப்படி போன, அப்போ உனக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு அப்படியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ பொறுப்புகளை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, பொறுப்புகளை தவிர்த்துக்கிட்டும் இருப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் பொருளாதாரத்தினாலையும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வீட்டில் பார்த்தோம்னா எதுலேயுமே ஒரு பொறுப்புகள் ஏற்று அவங்களால செய்ய முடியாது, எதுலேயுமே ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாது. இப்போது ஒரு குழந்தைகளை வளர்க்குறதுல பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த கடமைகள் செய்யறதுக்கும் கூட சங்கடப்பட்டுக்குவாங்க. நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, வீட்டில் இருக்கிற வேலைகள் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிம்பாங்க. அதே அந்த ஆப்போசிட் லைஃப் பார்ட்னர் வெளியில் போய் எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது ஏன் இவங்களால புரிஞ்சுக்க முடியல? அவங்க வெளியில் கஷ்டப்படுறாங்க, இவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒருத்தர் செஞ்சு கொடுத்து இவங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவங்களா தேடி போய் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்காம, நீ வெளியில் போய் ஜாலியாக உட்காந்துட்டு தானே வர்ற, கொடுத்த வேலையை செஞ்சுட்டு தானே வர்ற, இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி எதிர்வினையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலைங்கிறது மிகப்பெரிய மலையை முறிக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் வீட்டு வேலை எப்படி ஸ்மார்ட்டாக செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. எல்லாமே நானே செய்யணுமா, கடைக்கு நானே போகணுமா, நானே பொருட்களை வாங்கணுமா, நானே பராமரிக்கணுமா அப்படின்னு சொல்லி பெருசாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா பெற்றோர்கள் அப்படி தானே வளர்த்திருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே செஞ்சு கொடுத்து பழக்கிட்டாங்க. இப்போ அவங்க பொறுப்புகளை ஏற்று அவங்களால செய்ய முடியல, அதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு டீ போட சொல்கிறாங்க, டிஃபன் பண்ண சொல்கிறாங்க, 3 நேரம் சமைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெண் விரும்ப மாட்டேங்கிறாங்க? நம்மளுக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் வெளியில் போய் இவ்வளோ காம்படிஷனில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஏர்ன் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம வீட்டிலேருந்து பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும்னு செய்ய மாட்டேங்கிறாங்க? ஒரு கரண்ட் பில் கட்டுறதாகட்டும் எல்லாமே இப்போ ஆன்லைன் வந்துடுச்சு. அதுவும் கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்ய மறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல முரண்பாடுகள், பொறுப்புகளை ஏற்றுக்க மறுப்பாங்க. எல்லாமே யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணும், தான் ஒரு மேலோட்டமாக உட்காந்துக்கிட்டு எல்லாம் தான் செஞ்ச மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவும் செய்யலைங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா குழந்தை வளர்ப்பதில் பல கருத்து வேறுபாடுகள் வரும். என் குழந்தைக்கு கேட்டது வாங்கி கொடுக்க முடியல, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க, பக்கத்து வீட்டிலலாம் பாருங்கள் உங்களை விட சேலரி பாதிங்கூட வரல, அவங்க நம்மளை விட பிரம்மாண்டமாக வாங்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ட்ரெஸ் 2000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, நீங்கள் 500 ரூபா எடுக்கிறதுக்கு அழுகுறீங்க இப்படின்னு சொல்லி குழந்தை வளர்ப்பில் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து, அவங்கள ரொட்டீன் டே டு டே ஒர்க்கில் வளர்த்துறதுலேருந்து எல்லாத்துலேயுமே 2 பேருக்கும் முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா வேலை சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் ஒரு லைஃப் பார்ட்னருக்கு இருக்குதுன்னா குடும்பத்தில் அவர்னால இயல்பு நிலையில் இருக்க முடியாது. அங்கே வேலை செய்கிற இடத்துல 1008 காம்படிஷன் இருக்கும். அதையெல்லாம் மறந்து இங்கே எப்படி சந்தோஷமாக சிரித்து பேச முடியும்? அடுத்த நாள் போனால் அங்கே எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சம்பளம் சும்மா வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கூடிய தன்மை இல்லைன்னா அங்கே பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும். அப்போ இது யார் விலைக்கு சொல்லுவா,
யார் எடுத்து சொல்லுவா? இது புரிந்து கொண்டவர்கள் சொன்னாங்கன்னா, அவர்கள் தான் முதல் எதிரி அவர்களுக்கு. அப்போது இது மாரி பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கிறப்ப தான், அவங்க பல கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமே இருக்காது. ஒரு அ ஓனர், லேபர் மாரி தான் பேசிக்குவாங்க. போயிட்டு வரேன், வர்றேன், இன்னைக்கு இது செஞ்சுரு அப்படின்னு சொல்லி. அன்பான வார்த்தை பேசலன்னு சொல்லுவாங்க. அன்பான வார்த்தை வந்து பேசுறக்கு அங்க சூழல் ஒரு பிரச்சனையா இருக்கிறப்ப, அந்த சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு 2 பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா, அந்த குடும்பம் சுமூகமான நிலைக்கு போகும். அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா, இவங்களுக்குள்ள அந்த நெருக்கங்கிறதே இருக்காது. எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு அன்பா உட்காந்து இவங்கனால பேச மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா 2 பேத்துக்கு பயங்கரமான சண்டை வந்துரும். எதிர்வாதம் வந்துரும். எடுத்தெறிஞ்சு பேசிக்குவாங்க. ஏன் ஒரு சில நேரம் அடிக்கவும் கூட செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கோவிச்சுக்கிட்டு போயிருவாங்க. இந்த மாரி லைஃப் பார்ட்னருக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ எதிர்பார்ப்புகள்ல அதிகமா இருக்கிறதுனால, அந்த எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதையுமே ஏற்றுக்கொள்ளும் நிலையில அவங்க இல்லாதப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்பு, ஒரு அழுத்தம், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், தலைவலிக்கும், வயிறு இம்சையாக இருக்கும், எப்போவுமே உடல் சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ இதனால் பார்த்தோம்னா இந்த நெருக்கம் வந்து இவங்களுக்குள்ள இந்த அந்யோன்யம் குறைவாக இருக்கிறப்ப, நம்மளுக்குன்னு யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு வர்றப்ப தான் இவங்க இன்னொரு உறவை தேடுறாங்க. அதாவது நண்பர்களையோ மற்றவர்களையோ கூப்பிட்டு மணிக்கணக்காக ஃபோனில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று ஆன்மீகத்தை சார்ந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி இன்னொன்றுக்குள்ளே டைவர்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க வந்து அன்றாட செயல்கள் கூட இவங்களால செய்ய முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு அன்றாட வேலை, ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்காக இருக்கலாம், ஒரு குழந்தைகளை பராமரிக்கிறதா இருக்கலாம், எதுலேயுமே ஒரு ஈடுபாடு வராது. குளிக்க கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும், ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே செயல் தடைகளை இவங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் வீட்டில் மாமியார், நாத்தனார் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு முரண்பாடாகவே பேசிகிட்ருப்பாங்க. அவங்க எது சொன்னாலுமே அந்த ஒபே சிஸ்டம்ங்கிறதே இவங்களுக்கு வராது. எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம் இப்படின்னு சொல்லி கட் பண்ணி விடுற மாதிரியே பேசுவாங்க. அதை விலக்கி இவங்களுக்கும் சொல்ல தெரியாது. அந்த மாமியார், மாமனார், நாத்தனார் அப்படிங்கிறவங்களுக்கும் விலக்கி பேச தெரியாது. அப்போ இவங்கள கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள கண்டா இவங்களுக்கு பிடிக்காது. அந்த சூழலை உருவாக்கிடுது. அப்போ எப்போவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டே பேசுவாங்க. ஏன்னா வெளிப்படையாக மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சிரித்து பேசுறதுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்கள், மாமியார், மாமனார், நாத்தனார், ரிலேஷன்ஸ், மற்றவர்கள், அந்த குடும்ப லைஃப் பார்ட்னரோட குடும்ப வீட்டில் இருக்கிறவங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்க வீட்டில் எல்லாம் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா உட்காந்து டிவி பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் உங்கள் வீட்டில் மட்டும் இப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஒய்ஃபும் இருக்காங்க. இப்படி குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கும் பேச தெரியாது, அவங்களுக்கும் பேச தெரியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ இதெல்லாம் பழக்கத்தின் அடிப்படையில் வந்தது. அப்போ அந்த பழக்கத்தை மறுசீரமைத்தால் மட்டும்தான் இவங்க லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். அப்போ எப்போவுமே ஒரு குழப்ப நிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, என்ன ஆகும் ஏதாகும்னு ஒரு முடிவெடுக்க தெரியாமல் குழம்பிட்டு இருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு வரக்கூடியது தான் வாழ்க்கை அழுத்தம் தான் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து. அப்போ எப்போவுமே இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கவலையாகவே இருக்கும், சோகமாகவே இருக்கும், ஒரு செயற்கையாக சிரிக்கிற மாதிரி இருக்கும், யாரு கூடயும் இயல்பாக பேச முடியாது, ஒரு ரோபோ மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே இல்லாத ஒரு விரக்தி நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும், யாரு கூடயும் சிரித்து பேச முடியாது, அந்த சிரித்து பேசினா கூட குறுகுறுன்னு இருப்பாங்க, வெளியில் போனால் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ இது எல்லாம் புரிஞ்சுக்காம இரு வீட்டார் பெற்றோர்களும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இல்லை, என்னன்னே தெரியல, எப்போ பாரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனியாக வச்சா சரியாயிருமா அப்படின்னு சொல்லி தனியாக வைக்கிறாங்க, அதுவும் பிரச்சனையாக மாறிடுது. அப்போ இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளின் காரணமான எண்ணம், சிந்தனை, செயல் இதை கண்டறிந்து உளப்பகுப்பாய்வு செய்து இவர்களை
மறுசீரமைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஃபேமிலி ஃபிட்னஸ்ங்கிறது தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் தெரப்பி கொடுக்குறப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் அவங்க வெளியில் வர முடியும். இது ஒட்டுமொத்த பிரச்சனை. ஒரு பிரச்சனை கூட ஒரு பிரச்சனை லிங்க் ஆகி தான் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தீர்வெடுத்தா இன்னொரு பிரச்சனை தானாக சரியாகாது. அதுக்கான இப்போ உடம்பு ஒரே உடம்பு. கண்ணு, மூக்கு, வாய், வயிறு, கிட்னி, லிவரு இப்படி எல்லாமே இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களது ஒட்டுமொத்த பிரச்சனை தான் கணவன் மனைவி பிரச்சனை. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தைகள், மாமியார் மாமனார், அம்மா அப்பா, ரிலேஷன்ஸ், இப்படி ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனை, நடத்தை சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, பயம் சார்ந்தது, கற்பனை சார்ந்தது, எதிர்பார்ப்பு சார்ந்தது, இப்படி எல்லாம் சேர்ந்த கலவை தான் கணவன் மனைவி பிரச்சனை. அப்போ இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளையில் சரியாகுமானா, இவங்க ஒரு 30 வயசு ஆகுதுன்னா இது 30 வருஷத்து பிரச்சனை. கணவன் மனைவி திருமணமாகி ஒரு 2 வருடம் 5 வருடம் வேணால் இருக்கலாம். ஆனால் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த அடிப்படையில் வளர்ந்தாங்க, திருமணத்துக்கு பின் எப்படி இவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு ஃபுல்லாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் இவங்களை கண்டறிந்து அதற்கான உளவியல் பகுப்பாய்வு செய்து சிகிச்சைகளாக தெரப்பியூட்டிக்காக கொடுக்குறப்ப இவங்க வர முடியும். அப்போ இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா கேட்குமா, ஆறுதல் சொன்னால் வந்துடுமா, இல்லை விளக்கங்கள் சொன்னால் வந்துடுமா, இல்லை இதுக்கான ஏதாவது பூஜைகள் செஞ்சால் வருமானா, இதெல்லாம் வராது. இவர்களுக்கு பகுப்பாய்வு செய்து பிரச்சனைக்கான காரணத்தை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது தான் செய்ய முடியும். இப்போ எப்படி ஒரு உடம்புல ஒரு வைரஸ் அட்டாக், காய்ச்சல் வந்துருச்சுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து மருந்து அதுக்கானது சஜஷன் பண்ணி கொடுக்குறப்ப சரியாகுது. அதே மாதிரி இவங்களோட பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கும். அப்போ அந்த காரணத்தை கண்டறிந்து அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய வைக்கிறப்போ அவங்க வர முடியும். இது எல்லாத்துனாலையும் கொடுக்க முடியாது. அப்போ அறிவுரை வேறு, ஆலோசனை வேறு. அப்போது உங்கள் வீட்டில் உங்கள் மகனோ மகளோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை ஆலோசனைகள் கொடுக்காதீங்க. துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பி கொடுக்கும் பொழுது இவங்க லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். 7 தலைமுறைக்கும் இந்த பிரச்சனை அடுத்து வராமல் பாதுகாக்க முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.